இத்தனை லட்சங்கள் ஜபம் செய்தால் இது சித்தி ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, அவனை அறியாமல் 10 தடவை 100 தடவை பண்ணும்போது என்னன்னா கடமைக்குன்னு பண்ணுவான். 1000 முறை பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ஒரே பாட்டை டெய்லி கேட்குறீங்க, ஒரு சாமி பாட்டாக இருக்கு, கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சினிமா பாட்டாகவே இருக்கட்டுமே. இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கிற பாட்டு முத்தமிழை இங்கே கொட்டி தீராதோங்கிற பாட்டு. யாருக்கு இன்னைக்கு பாட தெரியாது? எல்லாருக்கும் பாட தெரியுதா இல்லையா? அப்போது ஒரு மந்திரங்களை சொல்லி கொடுக்கும்போது ஏன் அது மனசுக்குள்ளே நிற்காது? அப்போது அந்த சிறு வயசுலேயே அதை கொடுக்கும்போது என்ன ஆகுனா, விளையாட்டு பருவங்களில் சொல்ல சொல்ல அவனுக்குள்ளேயே அந்த மந்திரங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இறை நாட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய வயசாக இருந்தது அப்படின்னா, இந்த மந்திரங்கள் மந்திரங்களாக மட்டும் இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான நடைமுறையாக மாறிடும். பசிச்சா சாப்பிட்றது எப்படியோ அந்த மாதிரி நம்ம இறைவனை தொழுவதுங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா மாறிடும். அப்போது நீங்கள் இத்தனை லட்சங்களில் இத்தனை எண்கள் கணக்கில் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகும்போது எண்கள் பேசும், மந்திரம் பேசும், இறை சக்திகள் பேசும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் பேசும், இயற்கை பேசும்.